சோஷியல் மீடியால பாக்குற முகம் தெரியாத யாரையும் நீங்க பார்க்கவே போறது இல்லை கடைசி வரைக்கும். அவங்களுடைய டெக்ஸ்ட்டை கூட நீங்க நம்ப கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட ஒர்க்கை பத்தி அப்ரிஷியேட் பண்றாங்கன்னா நீங்க தேங்க்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்க அழகா இருக்கீங்கன்னு சொல்றாங்களா, தேங்க்யூ ஸோ மச். நீங்க சரியா பண்ணலன்னு சொல்றாங்களா, ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். அவங்க யாருன்னு கூட தெரியாது. ஸோ அப்புறமேல என்ன பண்ணுவோம், அவங்க வீடியோக்கு நம்ம ஒரு லைக் போட ஆரம்பிப்போம், அவங்கள நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம். திரும்பி அவங்க நமக்கு டிஎம் பண்ணுவாங்க, நீங்கள் வீடியோலாம் சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்க, வாவ் அமேசிங், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, நம்ம தேங்க்ஸ் சொல்லுவோம். அது தேவையில்லாமல் நம்மளை கொண்டு போய் ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டி விடும். இதெல்லாம் நிறைய சோஷியல் மீடியாவில் நடக்கும். அதுக்கு மேலே நீங்கள் அவங்க ஏதோ நம்மளை புகழ்கிறாங்க, அவங்க ஏதோ நம்மளை ஆஹா ஓஹோன்னு நினைக்கிறாங்கன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வம்பில் போய் மாட்டிப்பீங்க. ஸோ சோஷியல் மீடியாவில் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் வீட்டில் இருக்கிற நிறைய பேர்த்துக்கு பயம், நம்மளை சோஷியல் மீடியாவில் யூஸ் பண்ணுறதுக்கு விடுறதுக்கு ஏன் பயப்படுறாங்கன்னா, அவங்க பயப்படுறதுல நிறைய நியாயம் இருக்குது. இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் நிறைய ரிஸ்க்கும் இருக்குது. ஆனால் அதெல்லாம் தாண்டி நம்ம எப்படி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக அதை அமைச்சிக்கிறோங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. நான் இது என்னோட பிஸ்னஸாக தான் பார்க்குறேன், நான் இதில் என்டர்டெயின்காகவோ யாருக்கும் சேட் பண்ணுறதுக்கோ நான் இல்லை, நான் இதில் தடை மாதிரி போக மாட்டேன். ஏன்னா நம்ம எவ்வளோ நம்ம நல்லவங்களா இருந்தாலும் நம்மளை இன்னைக்கு தப்பான பாதைக்கு இழுத்துட்டு போகிறதுக்கு நிறைய அதில் வாய்ப்புகள் இருக்குது. நம்ம எவ்வளோ பேர் பார்க்குறோம் இல்லையா, நம்ம இல்லைன்னெல்லாம் சொல்லிடவே முடியாது. அதனால ஒருத்தரும் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க, உங்களோட நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க, சோஷியல் மீடியாவில் உங்களோட நோக்கம் என்ன, நல்ல பிஸ்னஸ்க்கான பிளாட்ஃபார்ம் அமைச்சிட்டு சம்பாதிக்கிறது. அதை விட்டுட்டு அதில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேடாதீங்க. சோஷியல் மீடியாவில் எந்த ஃப்ரெண்ட்ஸையும் தேடாதீங்க, அது உங்களுக்கு பெரிய பிரச்சனை தான். இதை நான் என்னைக்கு சோஷியல் மீடியாக்குள்ளே வந்தனோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுறேன்.